வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு, இது கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவோட கண்டினியூட்டி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா யார் யாரை பற்றி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்னது தான். வெங்கடேசன் சார் புக்கில் 2 எடுத்திருக்கோம். இது 2005 எடிஷன் புக்கு, 12th ஸ்டாண்டர்டு, 8th சோசியல் சயின்ஸு, 10th சோசியல், 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ் இதுலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த புக் சோர்ஸ்லையும் எடுத்திருக்கோம். ஒரு 100% உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான நோட்ஸாக இருக்கும். ஸோ நோட்ஸை தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் நம்ம வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களிருந்து பார்க்க போகிறோம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்திங்கன்னா 1820 1891 அவருடைய காலம். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். வங்காளத்தை சேர்ந்த சீர்திருத்தவாதி. கல்விக்கு பணி செய்ததால் வித்யாசாகர் எனும் பெயர் பெற்றார். ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர தான் அவருடைய நேம். ஸோ அவர் வந்து கல்விக்கு பணி செய்தல் வித்யாசாகர் என அழைக்கப்பட்டார். வித்யா அப்படின்னா வித்யாலயம். வித்யாலயம் என்பது பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களை குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த விஜய் வித்யாலயா, இந்த மாதிரி கேந்தர் வித்யாலயா அப்படிங்கிற நேமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வித்யாலயாங்கிறது சமஸ்கிருத சொல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வித்யாசாகர்னு பேர், கல்விக்கு பணி செய்தல் வித்யாசாகர்னு பேர் வந்துன்னு சொல்கிறாங்க. விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக 1855 இந்து விதவைகள் மறுமணம் என்ற ஒரு சிறு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கார். ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எப்போ? 1855. நெக்ஸ்ட்டு, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. இது ஸ்டேட்மெண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து. நெக்ஸ்ட், ராஜாராம் மோகன் ராய் போன்றோர் சமூகத்தை சீர்திருத்த மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளில் துணையை நாடிய போது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா சமூகத்தை சீர்திருத்த மேலை நாட்டு பகுத்தறிவு, அதாவது ஃபாரின் கல்ச்சர்லேருந்து நம்ம ரீஃபார்மிங் கொண்டு வரலான்ட்டு ராஜாராம் மோகன் ராய் போயிருப்பார். பட் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்து மறைநூல்களிலிருந்து ரீஃபார்மிங் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட், விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவரது மகன் நாராயணச்சந்திரா ஒரு விதவை திருமணம் செய்து கொண்டார். அதாவது இவர் விதவை மறுமணத்தை மட்டும் சாதாரணமாக பேசிட்டு போகலை. அதுக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய பையனுக்கு ஒரு விதவையை திருமணம் செய்து கொடுத்துருக்காரு. ஓகே, இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரீஃபார்ம் தானே. ஏன்னா அவருக்கு அதுக்கு தான் அவருடைய இயக்கத்தின் கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்ணால் தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அவங்க பையனா? மகன் நாராயணச்சந்திரா அப்படிங்கிறவர் தான் ஒரு விதவையை திருமணம் செய்திருக்காரு. நடியா மற்றும் மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பர்த்வான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவியிருக்காரு. இந்த ஏரியாவிலெல்லாம் பல பெண்கள் பள்ளியை நிறுவியிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க. இவர் புகழை போற்றும் வகையில் வங்காளத்தில் ஹூக்ளி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என பெயர் வச்சுருக்காங்க. ஓகேவா. இவரோட புகழை போற்றும் வகையில் வங்காளம் இப்போ கூட பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. மேற்கு வங்காளம் தான் வங்காளம் சொல்லுவாங்க. மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளியில் இருக்க ஒரு ஃப்ளைஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்யாசாகர் ஃப்ளைஓவர் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்களாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். 1856 விதி 15 படி இந்து விதவை மறுமண சட்டம் டல்ஹவுசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கேனிங் பிரபுவால் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1856 வந்து விதி எண் 15 படி இந்து மறுமண சட்டம் டல்ஹவுசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பட் ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 டைப்பில் ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யார் கொண்டு வந்தது, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜ். 1860 முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இப்பெருமை யாரை சாரும்னா வித்யாசாகரே சாரும். ஓகேவா. இவர் தான் ரீசனாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எப்பப்போ எந்தெந்த ஏஜில் பெண்கள் திருமண வயது இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1846 பெண்களின் திருமண வயது 10 என நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 1860 பெண்களின் திருமண வயது சேம் அதே 10 தான்.
ஓகேவா. அதுக்கப்புறம் 1891 பெண்களுக்கான திருமண வயது 12 என நிர்ணயிக்கப்பட்டது. அப்புறம் 1925 பெண்களின் திருமண வயது 13 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே 1878 உள்நாட்டு திருமண வயது சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14ஆகவும் ஆண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 18ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் 8th ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்துடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காரு. அவர் அது மட்டும் பண்ணாமல் அவர் ஆணிற்கான திருமண வயது 16ஆகவும் பெண்களுக்கான திருமண வயது 14 எனவும் நிர்ணயிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல ரீஃபார்மிங், கேட்குற நல்ல சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். 1830 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலஸ் சாரதா என்பவர் பார்த்திங்கன்னா குழந்தை திருமண மசோதாவை கொண்டு வந்திருப்பார். எப்போ? 1930 மத்திய சட்டப்பேரவைக்கு. ஓகேவா. குழந்தை திருமண மசோதா கொண்டு வந்திருக்காரு. இச்சட்டத்தின் மூலம் ஆண்களின் திருமண வயது 18 எனவும் பெண்களுக்கான திருமண வயது 14 எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. ஓகேவா. அப்புறம் அந்த சட்டத்தை 1955 ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21 எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுதான் இப்போ நம்ம கரண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆணுக்கு பார்த்திங்கன்னா 21, பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா 18. இப்போ கரண்ட்டில் அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் எப்போ துவங்கப்பட்டிருக்குன்னா 1867 மார்ச் 31 துவங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டரங்கன். எங்கே துவங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் துவங்கியிருக்கிறாங்க. இதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதனுடைய மகாதேவ் கோவிந்த் ரானடே தான் எம்ஜி ரானடே. கேடி அப்புறம் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண கோபால் பண்டர்கர், அதாவது ஆர்சி பண்டர்கர். ஸோ அவர் ஆர்சி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ரானடே. ஸோ இவங்களோட இதில் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. என்ன ரீசனுக்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1864 கேசவ சந்திர சென் பம்பாய் பயணத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்பட்டது. 1864 கேசவ சந்திர சென் பம்பாய் போயிருப்பார். கேசவ சந்திர சென் யாருன்னா பிரம்ம சமாஜத்தில் இருந்தவர். அவர் 1861 பம்பாய் சென்றிருக்காரு. ஸோ அதனுடைய தாக்கத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இதனுடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சத்தியமேவா ஜெயதே, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கடவுள், சமுதாய சீர்திருத்தம் சமாஜத்தின் குறிக்கோளாக இருந்திருக்கு. சமாஜத்தின் குறிக்கோள் என்னங்க? ஒரு கடவுள், சமுதாய சீர்திருத்தம். இதுதான் சமாஜத்தினோட குறிக்கோள். என்ன ரீசனுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? இதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட் சமய சடங்குகளை எதிர்த்தது. புனித நூல்களில் கூறப்பட்ட அனைத்தும் உண்மை என்பதை எதிர்த்தது. ஆத்மராம் பாண்டுரங்கன் 1823 to 1898 வரைக்கும் அவருடைய காலம். இவர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மருத்துவக் கல்லூரியில் கல்வி பயின்று ஒரு சிறந்த மருத்துவராக பணியாற்றிருக்கார். படித்தது அங்கே, அவர் ஒர்க் பண்ணது அங்கேயே தான். ஓகேவா. ஓகே. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இவர் சோசியல் ரீஃபார்மர்னு சொல்கிறாங்க. அடுத்து சாகாரம் அர்ஜுன் என்பவருடன் சேர்ந்து 1867 பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில் நிறுவியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது யாரோட சேர்ந்து நிறுவியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாகாரம் அர்ஜுன் என்பவரோட சேர்ந்து நிறுவியிருக்காரு. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே இருக்கார் இல்லையா, அதுதான் எம்ஜி ரானடே. அவரை பற்றியான குறிப்பு. மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே தான். அரசியல் முனிவர் யார் என்ன அழைக்கப்பட்டார்னு கூட்டா அவர் எம்ஜி ரானடே தான். மேற்கிந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் அவரே தான். அகில இந்திய சீர்திருத்தத்திற்கான திட்டத்தை வகுத்தவர் அவர் தான். அப்புறம் 1893 பம்பாய் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிருக்காரு. அப்புறம் 1861 விதவை மறுமண சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தோற்றுவித்திருக்காரு. 1870 பூனா சர்வோஜனிக் சபா என்கிற ஒரு சபையை நிறுவியிருக்காரு. 1884 தக்கான கல்விக் கழகம் என்கிற ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய சமூக மாநாடு என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருக்காரு. இந்த சமூக மாநாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்ததுக்கப்புறம் கூடும். ஓகேவா. 1893 உயர்நீதிமன்ற நீதிபதி, 1861 விதவை மறுமண சங்கம், 1870 பூனே சர்வோஜனிக் சபா, 1884 தக்கான கல்விக் கழகம். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு
பிரார்த்தனை சமாஜத்தின் சாதனைகள். பிரார்த்தனை சமாஜம் என்ன சாதனைகள் செஞ்சதுங்கிறத பார்த்துருவோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இரவு பள்ளியை நிறுவியிருக்கு. அனாதை இல்லங்கள் போன்றவற்றை நிறுவியிருக்காங்க. பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்டது. ரானடே 1901 இயற்கை எய்தினார். பிறகு ரானடேவுக்கு அப்புறம் யார் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றாங்கன்னா சாந்தவர் என்பவர் தலைமையில் முன்னெடுத்து செய்யப்பட்டது. ஓகே, பிரார்த்தனை சமாஜம் ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. ஒரு அமைப்பாக நின்றுச்சு, அது ரொம்ப ரீச் ஆகலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் பார்த்திங்கன்னா February 12, 1824 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னா குஜராத் மாநிலத்தில் கத்தியவார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மூர்வி என்ற கிராமத்தில் பிறந்திருக்கார். ஓகேவா. இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மூல் சங்கர். இவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விராஜ்நந்தர் அப்படிங்கிற இவரோட குரு. இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறி 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்தார். ஓகே, சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். டெக்ஸ்ட் புக்கில் சுற்றி அலைந்தார் அப்படின்னு இருக்கும். ஓகே, மேற்கொண்டார். இவரோட குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா வேதங்களை நோக்கி செல், வாய்மையை வெல்லும் பொய்மை அன்று. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஆரிய சமாஜத்தின் தோற்றம். ஆரிய சமாஜத்தின் தோற்றம் பார்த்தீங்கன்னா 1872 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை கல்கத்தாவில் சந்திச்சிருக்காரு. யார்? தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்து April 10, 1875 தயானந்த சரஸ்வதி என்பவரால் பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது தான் ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? April 10, 1875. தெளிவாக பார்த்துக்கோங்க டேட்டு. ஓகே, நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க. 1877 தலைநகரை லாகூருக்கு மாற்றினார். ஃபஸ்ட்டு பம்பாயிலிருந்து நெக்ஸ்ட்டு லாகூருக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, வேதங்களை அடிப்படையாக கொண்ட தயானந்தர் புராணங்களை புறக்கணித்தார். வேதங்கள் தான் அடிப்படை, புராணங்கள் கிடையாது அப்படிங்கிறத புராணங்களை புறக்கணிச்சிருக்கார். ஓகே, வேதங்களில் தவறே இல்லை அப்படிங்கிறத முன்னெடுத்திருப்பார். ஓகே, அயல்நாடு சென்றால் தீட்டு என்பதை மறைநூல்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அயல்நாடு சென்றால் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாவே அது வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து மறைநூல்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத வாதாடி இருக்கார். பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத மாற்றம் நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. ஓகேவா. அதனால் ஒரு இயக்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் மேற்கொண்டது. இது பார்த்திங்கன்னா அகமதிய இயக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா அகமதிய இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு இஸ்லாமிய இயக்கம். ஸோ இந்துவாக இருந்து இஸ்லாமுக்கும் கிறித்துவத்துக்கும் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அவங்கள மீண்டும் இந்துக்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் சுத்தி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அகமதி இயக்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். கிராமத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பு வேண்டும் என்று இருக்கார் தயானந்த சரஸ்வதி. ஓகே, இப்போ கிராமம் அப்படின்னா காந்தி தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்டை காந்தி சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு பாருங்கள். கிராமத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பு வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை ஆரியவர்தா என கூறியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இந்தியாவை ஆரியவர்தா அப்படின்னு கூறியிருக்காருன்னா தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்றுவித்திருக்காரு. சுயராஜ்யம்னா நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? திலகர் ஞாபகம் வருவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் பாருங்கள். இக்கருத்து பிற்காலத்தில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று திலகரின் கூற்றுக்கு அடிப்படையாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ சுயராஜ்யங்கிறதே ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காரு? தயானந்த சரஸ்வதி தான் சொல்லியிருக்காரு. சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களை தோற்றுவித்திருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் திலகர் சொல்லியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கல்வி நிறுவனங்கள். 1886 லாகூரில் ஹன்ஸ்ராஜ் தலைமையில் ஆங்கிலோ வேத பள்ளியை தொடங்கினார். DAV பள்ளின்னு சொல்லுவாங்க. தயானந்தா ஆங்கிலோ வேதா ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அது சொல்லுவாங்க. 1886 யாருன்னா ஹன்ஸ்ராஜ் தலைமையில் தொடங்கியிருக்காரு. ஓகே, இந்நிறுவனங்கள் ஆங்கிலம் முதன்மை பாடமாக பிரைமரி லாங்குவேஜ் ஆங்கிலம் இருந்திருக்கு. ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் வந்து 2வது மொழியாக செகண்டரியாக இருந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஜி நேபாளம் மொரிசியஸ் சிங்கப்பூர் நாடுகளிலும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போவுமே கரண்ட்டில் இந்த கண்ட்ரீஸ்லாம் அது செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தயானந்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மலை செலுத்திட நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று தயானந்தர் கூறியிருக்கார். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்தியா இந்தியருக்கே என கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தயானந்த சரஸ்வதி. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் இந்தியில் வெளிவந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தின் பைபிள் என அழைக்கப்படுது. பைபிளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களின் ஒரு புனித நூல். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சத்யார்த்த பிரகாஷ்ங்கிறது ஆரிய சமாஜத்து உறுப்பினர்களினுடைய பைபிளாக போற்றப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேத பாஷங்கள், வேதம் சமஸ்கிருதங்கிற மொழியில் எழுதியிருக்காரு. இந்த நூல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. 75 சத்யார்த்த பிரகாஷ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சிறப்புகள். இவர் இந்து சமயத்தில் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டிருக்கார். மார்ட்டின் லூதருங்கிறவர் ஜெர்மனி சேர்ந்தவர். ஸோ அது ரிலேட்டட் பண்ணி இவர் சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தில் மார்ட்டின் லூதர் யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ரவீந்திரநாத் தாகூர் போட்டிருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காரு? தயானந்த சரஸ்வதி 19ஆம் நூற்றாண்டின் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என குறிப்பிட்டிருக்கார். ஓகே, யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1/4/1930 நடைமுறைக்கு வந்த சாரதா சட்டத்திற்கு காரணமாக இருந்த அர்புலஸ் சாரதா லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, மத்திய சட்டப்பேரவையில் திருமண வயதுக்கான மசோதை கொண்டு வந்திருப்பார். ஓகே, அவர் தான் அர்புலஸ் சாரதா. அவர் வந்து தயானந்தரின் சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. தயானந்தனோட சீடர் தான் அது காரணமாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 1883 அக்டோபர் 13ஆம் நாள் காலமாயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1893 வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி ஸ்ரத்தானந்தா ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவர் இறந்ததுக்கப்புறம் ஆளுமை கொண்ட ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தானந்தா. அவர் தான் வந்து ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷனுக்குள்ளே போகலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் வந்து துணைவியார் பேர் என்னென்னா சாரதா தேவி அம்மையார். ஓகே, இவங்க வந்து பிற்காலத்தில் இவங்களும் இவர் மாதிரி ஒரு சமயத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டெப்த்தை நம்ம போக தேவையில்லை. ஸோ அவங்களோட மனைவி தான் சாரதா தேவி அம்மையாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே போதும். ஓகே, பிப்ரவரி 18ஆம் நாள் கல்கத்தாவில் உள்ள ஊக்லி நதிக்கரையில் கமர்புக்கூர் என்ற இடத்தில் பிறந்திருக்கார். ஓகே, இவரது இயற்பெயர் கடாதர சட்டர்ஜி. தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரில் உள்ள காளி கோயில் பூசாரியாக பணியாற்றிருக்கார். தட்சிணேஸ்வரம் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் காளி கோயில் பூசாரியாக பணியாற்றிருக்காரு. இக்கோயில் மிகப்பெரிய செல்வந்தரான ராணி ராஷ்மோனி என்பவரால் கட்டப்பட்டது. அப்படின்னா பெங்காலில் வந்து இங்கே ஒரு ராணி. ஸோ அவங்க பேர் பார்த்திங்கன்னா ராஷ்மோனி. அவங்க தான் வந்து அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் தான் இவர் வந்து அர்ச்சகராக இருந்திருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் தயானந்தரை போன்று ராமகிருஷ்ணரும் மேலை நாட்டு முகத்தால் சிறிதும் பாதிக்கப்படாதவர். ஓகேவா? அந்த ஃபாரின் கல்ச்சர்லேருந்து இவரும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இங்கே இருக்கிறத வச்சு ரீஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் உருவ வழிபாட்டை ஆதரித்திருக்காரு. அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒன்றே என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திங்கன்னா கோடிட்டு காட்டியிருக்கார். ஓகேவா? அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒன்று தான் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டியிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் உருவ வழிபாட்டை ஆதரிச்சிருக்கார். மற்றவங்களாம் உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பாங்க, ஆனால் இவர் ஆதரிச்சிருக்காரு. ஸோ இது வந்து சமய புத்தெழுச்சி இயக்கம். ஸோ அதனால் வந்து உருவ வழிபாட்டை ஆதரிச்சார் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பல்வேறு சமய கோட்பாடுகளின் அனைத்தும் ஒரே கடவுளை அடைவதற்கான வெவ்வேறு பாதைகள் என்பது அவர் வலியுறுத்தினார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், பல்வேறு சமய கோட்பாடுகள் அனைத்தும் ஒரே கடவுளை அடைவதற்கான வெவ்வேறு பாதைகள் தான். ஆனால் அடையிற வழி என்னவோ ஒன்று தான். வெவ்வேறு கடவுளாக இருக்கலாம், பட் ஆனால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்று தான் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காரு. ஓகே, கிருஷ்ணரும் அல்லாவும் இயேசுவும் ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்களை ஏற்று உண்மையை உணர்ந்தார். ஓகேவா? கிருஷ்ணரோ அல்லாவோ இயேசுவோ எல்லாரும் ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்கள், முன்னாடி சொன்னால அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜீவனில் சிவனை கண்டார், ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். அதாவது ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதாக இருந்தால் 20 பிறவிகள் எடுக்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கார்.
அதாவது ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஓகேவா? ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறதுக்காக 20 பிறவிகள் எடுக்கணும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, நோட்ஸை தெளிவாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கருத்துக்களில் வியப்புற்ற மகேந்திர குப்தா என்பவர் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண கதாமிர்தா என்னும் தலைப்பில் ஒரு பெங்காலி மொழியில் ஒரு நூலை தொகுத்திருக்கார். யார்? மகேந்திர குப்தா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண கதாமிர்தா அப்படிங்கிற ஒரு நூலை பெங்காலி மொழியில் தொகுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே, ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என்று விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். ராமகிருஷ்ணரை பற்றி யார் சொல்லியிருக்கிறது? விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை ராமகிருஷ்ணர் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ராமகிருஷ்ணன் படித்தவர் அல்ல, தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியத்தகு ஓமைகளால் விளக்கினார் அப்படிங்கிறது. அவர் படித்தவர். மற்றவங்க ரீஃபார்மிங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் படித்தவர் அல்ல. ஆனால் அவர் எப்படி அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்குன்னா கதைகள் மற்றும் வியத்தகு ஓமைகளால் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே, 1887 இவர் இயற்கை எய்தினார். ராமகிருஷ்ணரின் கருத்துக்களை உலகறிய செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தான். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை உலகறிய செய்திருப்பார். சிகாகோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கும், அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், விவேகானந்தர் பிறப்பு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் 12 ஜனவரி 1863 விஸ்வநாத தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் துறவியாக மாறிய பின்னர் விவேகானந்தர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்னு சொல்கிறாங்க. அவரோட உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா தான். அவர் துறவியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் விவேகானந்தர் என தன் பெயரை மாற்றிக்கொண்டிருக்காரு. கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு. கேசவந்தர் தலைமையில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறார். கேசவந்தர் தலைமையில் இருக்கும்போது பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினர் இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஒரே சீடராக மாறியிருக்கார். ஓகேவா? இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் ஆவார். இவர் இந்தியா முழுவதும் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்தியா முழுவதும் மேற்கொண்டிருக்காரு. 1892 ஆண்டு கன்னியாகுமரிக்கு சென்று ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். அந்த பாறை தான் விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா கூட பார்க்கலாம், அங்கே விவேகானந்தர் பாறைன்னு ஒன்று இருக்கும். அந்த பாறைக்கு என்ன பெயர் காரணம் வந்ததுன்னா 1892 கன்னியாகுமரிக்கு சென்று அங்கே ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செஞ்சுருக்காரு. அந்த பாறையோட நேம் தான் விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட், 1892 சுவாமி விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர சேதுபதியும், மதுரை மன்னர் இருப்பார் அவர், பாஸ்கர சேதுபதி, அவங்க பார்த்திங்கன்னா மதுரையில் சந்தித்து வரலாற்று சிறப்பு மிக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட 2 பேரோட சந்திப்பு வரலாற்றில் சிறப்பு மிக்கதாகும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த சந்திப்பில் தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க உலக சமய மாநாட்டிற்கு செல்ல வழிகோலியது. ஓகேவா? எப்போனா 1893 ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் என்பவருடைய தலைமையில் தான் நடந்திருக்கும். எப்போனா 1893 யாரோட தலைமையில்னா கிப்பன்ஸ், உலக சமய மாநாடு. ஸோ அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவரே பாஸ்கர சேதுபதி தான், மதுரை மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட விவேகானந்தர், எனது அருமை சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பார். ஸோ அது அங்கே இருக்கிற அரங்கையே அதிர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 நிமிடங்கள் அவங்க கரகோஷங்கள் எழுப்பியிருப்பாங்க அந்த ஒரு சொற்பொழிவுக்காக. அந்த சொற்பொழிவு என்ன சொல்கிறாங்கன்னா, உலகின் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் ஒன்றாக இப்போதும் அது குறிப்பிடப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனது அருமை சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற ஒரு சொற்பொழிவு உலக அளவில் இப்போதுமே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சொற்பொழிவுகள் ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் எங்கெங்கோ தோன்கின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமம் ஆகிறது என்று மாநாட்டில் கூறி உலக சமய ஒற்றுமையை தெரிவுபடுத்தினார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, சூறாவளி இந்து நெப்போலியன் என்று இவர் அழைக்கப்படுறாரு. இவர் கூட என்ன அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூறாவளி இந்து நெப்போலியன் என அழைக்கப்படுறாரு. ஓகேவா? விவேகானந்தரின் பொன்மொழிகள். நெக்ஸ்ட்டு, பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல் மாட்டிக்கொள், ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது என்பது தான் அவருடைய முதன்மை பொன்மொழிகளில் ஒன்று. நெக்ஸ்ட்டு, என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், வளமான பாரத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உலை மீன்,
பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்று கூறியிருக்கார். ஓகேவா? இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது விவேகானந்தர் தான்ங்கிறது தெரியும். ஸோ இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. விவேகானந்தர் இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறு வடிவம் ஆவார் அப்படின்னு யார் சொன்னதுன்னா வாலண்டைன் சிரேலி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறு வடிவம் யார்? விவேகானந்தர் தான். அதை யார் சொல்லியிருக்காருன்னா வாலண்டைன் சிரேலி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண மிஷனும் விவேகானந்தரும். ராமகிருஷ்ண மிஷனில் விவேகானந்தர் என்ன சாதனை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1887 பாரா நகரில் தனது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடத்தை நிறுவினார். எப்போது? 1887. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1897 தான் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேலூரில் நிறுவியிருப்பார். ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். 87 ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடம் எங்கன்னா பாரா நகரில். 97 அதுலேருந்து 10 வருஷம் கழித்து 1897 ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது பேலூரில் நிறுவியிருக்கார். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. வேதாந்த தத்துவங்களை மேற்கத்திய நாடு முழுவதும் பரப்பினார். விவேகானந்தர் 1896 அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என ஒரு சங்கத்தை நிறுவியிருக்கார். அமெரிக்காவில் 1893 கான்ஃபரன்ஸு, அதுவே 1896 சங்கம், வேதாந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் நிறுவியிருக்கார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், முதியோர் ஆதரவற்ற இல்லங்கள், செவிலியர் பள்ளிகள் போன்ற சேவைகளை ராமகிருஷ்ண மிஷன் செஞ்சுருக்கோம். ஓகே. இயற்கை பேரிடர் காலங்களில் பெரும் தொண்டாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? ராமகிருஷ்ண மிஷன். ஓகே. மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் ராமகிருஷ்ண மிஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ராமகிருஷ்ணர் இறையருள் பெற்றவர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர். சரி, ஓகே, பலரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பட் ஆனால் அதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறையருள் பெற்றவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டிருப்பார். யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3ல் நெக்ஸ்ட்டு இருக்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.